லட்சக்கணக்கான இளைஞர்களை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். டாக்டர் ஐயாவையும் சென்னை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அன்றைக்கு நம்ம ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு வன்னியர் சங்கம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இவனெல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருந்தான். இந்த ஜெகத் ரட்சகன் அதிமுகவில் இருந்தான், வாழப்பாடியார் காங்கிரஸில் இருந்தான். நாம் ஆதரவு இல்லாமல் அனாதியாக நடுத்தருவில் நின்று கொண்டு நம்மை ஆதரிக்க யாரும் இல்லை என்று கேட்கும் பொழுது அன்றைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து பத்திரிகையில் கூட ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை, யாரும் ஆதரிக்கவில்லை. ஆனால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி வெளியே வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது இனமான காவலர் டாக்டர் ஐயா அவர்கள் தானே தவிர வேற யாரும் இல்லை. அன்றைக்கு அந்த அரசாங்கம் சொன்னது, அதிமுக அரசாங்கம், தியாகிகளின் குடும்பத்திற்கு நிதி உதவி தருகிறோம் என்று. ஐயா அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உதவித்தொகைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தவில்லை, எங்கள் உரிமைக்காக நடத்தப்பட்ட போராட்டம். எங்கள் உரிமையை கொடுத்தால் கொடு, உனது உதவித்தொகை தேவையில்லை. என் தியாகியின் குடும்பத்தை நான் கிராமம் கிராமமாக பிச்சை எடுத்தாவது காப்பாற்றுவேன் என்று ஐயா அவர்கள் அன்றைக்கு சொல்லி அனைத்து கிராமங்களில் நிதி வசூல் செய்து அந்த தியாகியின் குடும்பத்துக்கு நிதி கொடுப்பதற்கு திண்டிவனத்தில் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்போது என்ன நடந்தது என்றால், டாக்டர் ஐயாவின் தந்தை இறந்து விடுகிறார். ஐயாவின் உறவுக்காரர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை ஒத்தி வைத்துவிட்டு உங்கள் தந்தையை அடக்கம் செய்ய வேண்டும், இதை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஐயா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது இன்றைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. எனது தந்தை இறந்து விட்டார், ஆனால் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று நான் நடத்திய தொடர்சாலை மறியல் போராட்டத்தில் 21 குடும்பத்தின் தந்தை இறந்திருக்கின்றான். அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றது. எனது தந்தையின் உடலை விட அவனுக்கு அந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அவன் வீட்டு பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு முழுவதும் நிதியளிப்பு விழாவை நடத்திவிட்டு இரவு காட்டுமன்னார் கோயில் கூட்டத்தை முடித்துவிட்டு மறாவது நாள் சென்றால் தனது தந்தையின் உடலை அடக்கம் செய்தவர் நமது டாக்டர் ஐயா என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த சமுதாயத்திற்கு இனி கிடைப்பாரா என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை நான் இங்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு சொல்கிறான் வீர வன்னியர் பேரவை என்கின்றான், வன்னியரை வாழ வைக்கப் போகிறேன் என்றான். இவனெல்லாம் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து 55 ஆண்டுகளில் 33 ஆண்டுகள் 1980க்கு முன்பு என்ன செய்தான், எங்கு இருந்தான் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வன்னியர்களின் நிலை என்ன? காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக இந்த அரசியல் கட்சிகளில் வன்னியர்களுக்கு மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் பொறுப்பு உண்டா? இல்லை. மாவட்ட பொறுப்போடு ஒன்றிய பொறுப்போடு சரி வன்னியர்களுக்கு. இந்த அரசியல் கட்சிகளில் மாநில பொறுப்பு வன்னியர்களுக்கு கிடையாது. அதை தான் சொன்னார் நம்ம டாக்டர் ஐயா அவர்கள். என்ன சொன்னார்கள்? இந்த அரசியல் கட்சிகளில் வன்னியர்களுக்கு மாநில பொறுப்பு இல்லை, அதனால் வன்னியர்களுக்கு என்று ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவராக ஜி.கே. மணி என்ற ஒரு வன்னியரை நான் உருவாக்கி காட்டுகிறேன் என்று உருவாக்கியவர் நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நிலைமை என்ன? கலைஞர் கருணாநிதியோடும் ஜெயலலிதாவோடும் சரிசமமாக நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பேசுகிறேன், ஜி.கே. மணி என்ற ஒரு வன்னியன் பேசுகிறேன் என்று ஒரு நிலைமை இந்த ஜாதிக்கு எப்பொழுது கிடைத்தது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியால் நமது டாக்டர் ஐயாவால் கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நீங்க இன்னும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜாதியோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் ஓட்டு போடுகின்ற ஜாதி, கொடி பிடிக்கின்ற ஜாதி, கோஷம் போடுகின்ற ஜாதி, சாராயம் வாங்கி கொடுத்தால் இந்த அரசியல் கட்சிகளுக்கு அடியாளுக்கு செல்லுகின்ற ஜாதி. இந்த அரசியல் கட்சிகள் நம்மை இப்படிதான் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தின் நிலை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் போயஸ் தோட்டம் ஆளும், ராமாபுரம் ஆளும், கோபாலபுரம் ஆளும். இதுதான் தலையெழுத்து, தமிழகத்தின் தலையெழுத்து. இன்றைக்கு தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் தைலாபுரத்தோடு தயவில்லாமல் எவனும் ஆள முடியாது. இது யார் காலத்தில் கிடைத்தது? இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், விழுப்புரத்தில் மாநாட்டை போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை நீங்கள் தான் முதலமைச்சர் என்று முதலமைச்சர் ஆனார். இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் இந்த அம்மையாரை முதலமைச்சர் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள், முதலமைச்சர் ஆனார். ஆக தமிழகத்தின் தலையெழுத்து யார் முதலமைச்சராக வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற சக்தி டாக்டர் ஐயாவிற்கும் இந்த ஜாதிக்கும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் நிரூபித்து காட்டிருக்கின்றோம். மூன்றாவது மிக பெரிய சக்தியாக நாம் வளர்ந்திருக்கின்றோம் தமிழகத்தில். இது ஐயாவின் காலத்தில் நாம் கிடைத்த பெருமை. இதை பார்த்து விட்டுதான் பயப்படுகிறார்கள்.
ராமசாமி படையாச்சியார் கூட டெல்லிக்கு எம்பியாக தான் செல்ல முடிந்தது. ஆனால் இன்றைக்கு டெல்லியில் 2 வன்னியன் மத்திய அமைச்சராக செல்கின்ற காலம் டாக்டர் ஐயாவின் காலத்தில் தான் நடந்ததே தவிர வேறு யார் காலத்திலும் இல்லை. இன்னும் தஞ்சை மாவட்டத்து மக்களுக்கு சொல்கிறேன், டெல்லியில் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் யார் செல்வார்? உங்கள் மாவட்டத்தில் வாழ்ந்த மூப்பனார் செல்வார். திமுக ஆதரவு என்றால் கலைஞர் செல்வார். அண்ணா திமுக ஆதரவு என்றால் ஜெயலலிதா செல்வார். இன்றைக்கு டெல்லியில் இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் திண்டிவனத்தில் இருந்து ஒரு வன்னியர் டாக்டர் ஐயா அவர்கள் செல்ல வேண்டிய நிலைமை இந்த ஜாதிக்கு கிடைத்த பெருமை. இது யார் காலத்திலும் கிடைக்கவில்லை, டாக்டர் ஐயாவின் காலத்தில் தான் இந்த ஜாதிக்கு கிடைத்தது. இதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இதை விட பாண்டிச்சேரியில் 70% வன்னியர்கள் இருந்தார்கள், மண்ணின் மைந்தர்கள். ஆனால் வன்னியர்கள் அங்கு வாழவில்லை, வன்னியர்கள் ஆளவில்லை. வந்தேரிகளான ரெட்டியார்களும் முதலியார்களும் தான் பாண்டிச்சேரி மாநிலத்தை ஆண்டார்கள். அங்கு நடத்தப்படுகின்ற அத்தனை சாராய கடையின் உரிமையாளர் ஓனர் நாடார்கள் தான். அந்த கடையில குடிக்கிற பூரா நம்ம ஆளு. நம்மளுடைய நிலைமையால் தான் பாண்டிச்சேரியில. ஆனால் என்ன நடந்தது? குடிபோதையில் இருக்கின்ற வன்னியனை பாண்டிச்சேரியிலும் சிந்திக்க வைத்த டாக்டர் ஐயா அவர்கள். மண்ணின் மைந்தன், மிக பெரும்பான்மை ஜாதி, இந்த ஜாதி தான் பாண்டிச்சேரியின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டவர் நம்ம டாக்டர் ஐயா என்பதை மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று வன்னியரின் சிந்தனை தூண்டினார். ஏன் நாம் ஆளக்கூடாது என்று அவர்களும் சிந்தித்தார்கள். உடனே அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தார்கள், பாண்டிச்சேரியில் வன்னியரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வன்னியரை சிந்திக்க வைத்து விட்டார் டாக்டர் ஐயா அவர்கள். இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு வன்னியரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்றைக்கு ரங்கசாமி என்ற ஒரு வன்னியனை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரி ஒரு வன்னியன் முதலமைச்சராக வருவதற்கு காரணம் வேற என்றால் இன்றைக்கு நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் தான். நாம் வாழ வேண்டும் என்ற இந்த உரிமையை கேட்பதற்கு நாதியத்து போயிருந்த நிலைமையில் இன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் தான் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வன்னியன் வாழ வேண்டும் என்றால் வன்னியன் ஆள வேண்டும். இந்த கோஷத்தை வைத்து மகாபலிபுரத்தில் இளைஞர் பெருவிழா மாநாட்டை நடத்தினோம். வன்னியன் வாழ வேண்டும் என்றால் வன்னியன் ஆள வேண்டும் என்று கோஷத்தை டாக்டர் ஐயா அவர்கள் வைத்து மகாபலிபுரத்தில் ஒரு இளைஞர் பெருவிழா மாநாட்டை நடத்தினோம். அதில் என்ன நடந்தது? இந்த அரசாங்கம் பார்த்தார்கள், இந்த ஆட்சிக்காரர்கள் பார்த்தார்கள், என்ன வன்னியன் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று கேட்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுவார்கள் என்று தெரிந்தவுடன் திட்டமிட்டு திருமாவளவனை தூண்டிவிட்டு மிகப்பெரிய கலவரத்தை இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்தது. என்ன நடந்தது? நமது வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, தீயிட்டு கொளுத்தப்பட்டோம், நம்ம சொந்தக்காரன் ஒருவன் கொலையும் செய்யப்பட்டான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் வன்னியன் வாழ வேண்டும் என்றால் வன்னியன் ஆள வேண்டும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு புளியாம்பேட்டை சேர்ந்த கண்ணன் முதல் பலி. வன்னியன் வாழ்வதற்கு முதல் பலி கண்ணன். அதன் பிறகு உத்தரமேரில் நடந்த வன்னியன் வாழ்வுரிமை மாநாட்டில் 2வது பலி அச்சயன். இன்றைக்கு 2 பலியை கொடுத்திருக்கின்றோம். ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நாம் கொடுத்த பலி இடஒதுக்கீடு கேட்டு பாப்பனப்பட்டியில் ரங்கநாத கவுண்டர், சித்தனி ஏழுமலை, ஓரத்தூர் ஜெகநாதன், முண்டியப்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், கயத்தூர் முத்து, கயத்தூர் தாண்டவராயன், கோலியனூர் கோவிந்தன், கோலியனூர் விநாயகம், தொடர்ந்தனூர் வேலு, சிறுதண்டமாத்தாவி தேசிங்கு, பேரங்கியூர் அண்ணாமலை, கோடம்பூர் முனுசாமி கவுண்டர், குரியமலை முனுசாமி, மொசரவாக்கம் கோவிந்தராஜு, அமரத்தனூர் மயில்சாமி, சிவதாபுரம் குப்புசாமி, வெளியம்பாக்கம் ராமகிருஷ்ணன். இடஒதுக்கீடுக்காக இத்தனை பேரை பலி கொடுத்தோம். இத்தனை பேரை பலி கொடுத்தும் நமக்கு முழுமையான இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தனி இடஒதுக்கீடு கிடைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் இன்னும் இந்த மக்களை போராட்ட களத்தில் ஈடுபடுத்தினால் இன்னும் பாதிப்பு ஏற்படும் என்று நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு வன்னியன் வாழ வேண்டும் என்றால் வன்னியனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு 2 நம்ம சொந்தக்காரனை பலியிட்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு ஐயா அவர்கள் கேட்டார்கள் தமிழகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று. இதில் என்ன தப்பு? பார்த்தால் மறாத நாள் காலை பத்திரிகையில் பார்த்தால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் இது அபாயகரமான சிந்தனை, இந்த சிந்தனையை ஆரம்பத்தில் தடுக்க வேண்டும், நல்ல எண்ணமுள்ள தலைவர்கள் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுக்கும் ஒன்றும் புரியல. திருப்பி அந்த தீர்மானத்தை படிச்சு பார்த்தோம். மாநிலத்தை இரண்டா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதுல என்ன அபாயகரமான சிந்தனை என்று நாம் சிந்தித்து பார்த்தோம். மறாவது நாள் பத்திரிகையில் சொல்கிறார் ஜெயலலிதா அவர்கள், வன்னியரை முதலமைச்சராக்குவதற்கு தமிழகத்தை இரண்டாக பிரிக்க சொல்கிறார்கள் டாக்டர் ஐயா அவர்கள் என்று. ஏன் வன்னியன் முதல்வராக வரக்கூடாதா? வன்னியன் முதல்வராக வரக்கூடாதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு இந்த நாட்டுக்குள் வந்த ஜாதி இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டு ஆண்ட ஜாதி வன்னிய ஜாதியை ஆடு மாடு மேய்க்க வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த ஜாதிக்கு உள்ள பெருமை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சர் பேசினாரே, அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை கோட்டையில் இருந்து கொண்டு பேசினாரே, அந்த சென்னை கோட்டைக்கு இடம் கொடுத்தவன் யார்? வெள்ளக்காரன் சென்னை கடற்கரையில் வந்து கப்பலில் இருந்து இறங்கி வந்து கலைஞர் கருணாநிதியோடு ஜெயலலிதாவோடு இடம் கொடுங்கள் என்று கேட்கவில்லை. அப்பொழுது இவர்கள் யாரும் சென்னையில் இல்லை. அப்ப வெள்ளக்காரனுக்கு இடம் கொடுக்கின்ற தகுதியோடு இருந்தவன் சென்னியப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன். அந்த சென்னியப்ப நாயக்கரிடம் நான் சென்று கேட்டான் வெள்ளக்காரன், நான் கோட்டை கட்ட வேண்டும், எனக்கு இடம் கொடு என்று. நமது சமுதாயத்தைச் சேர்ந்த சென்னியப்ப நாயக்கர் என்ன செய்தார்? இடமா வேணும், பணம் கூட வேண்டாம், சும்மா எடுத்துக்க சொல்லி கொடுத்தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டைய அந்த பீச் ரோட்ல இருந்து இதுதான் கோட்டைன்னு நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில். ஆனா அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில இதுவரைக்கும் வன்னியன் உட்கார முடியவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு இடம் கொடுத்தோம், இதுவரைக்கும் வன்னியன் வாழவில்லை என்று பேசவில்லை. அந்த கோட்டையில் யாரும் பேசவில்லை சென்று. இன்றைக்கு ஐயாவின் காலத்தில் ஐயாவால் அனுப்பப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இன்றைக்கு பேசியிருக்கின்றோம், நமது கட்சியின் தலைவர் பேசியிருக்கின்றார். வன்னியன் வாழவில்லை, வன்னியனுக்கு அனைத்து துறையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று பேசியிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை வன்னியர்களுக்கு? எங்களுக்கு என்ன தகுதி இல்லை? வன்னியன் வாழக்கூடாது என்று, வன்னியன் ஆளக்கூடாது என்ற நிலைமை என்ன? எல்லாரும் ஆளலாம். உங்கள் எல்லாரையும் ஆள வைப்பதற்கு ஓட்டு போடுகின்ற ஜாதியாக நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஆள வேண்டும் என்று கூட எங்க ஐயா அவர்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டை இரண்டாக பிரிகள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் இந்த அம்மையார் சொல்கிறார், வன்னியரை முதலமைச்சராக்குவதற்காக தான் இரண்டாக பிரிக்க சொல்கிறார் என்று. இதை சொன்னவுடன் யார் யார் கண்டனம் தெரிவித்தார்கள்? கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்? அது நான் ஏற்றுக்கொள்கின்ற கருத்து அல்ல, இருந்தாலும் அந்த கருத்தை டாக்டர் ஐயா அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். திக கட்சியின் தலைவர் வீரமணி என்ன சொன்னார்? இது நான் மிக கண்டிக்கத்தக்க வேண்டிய கருத்து. காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவன் என்ன சொன்னார்? அவரும் கண்டிச்சிட்டாரு. மறுமலர்ச்சி திமுகவின் கண்ணப்பன் என்ன சொன்னார்? அவரும் கண்டிச்சிட்டாரு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரோட அந்த ராமகோபாலனும் கண்டிச்சிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டிச்சிடுச்சு. அதிமுக எதிர்த்துட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிச்சிட்டாங்க. அப்ப வன்னியன் முதலமைச்சராகுவதற்காக மாநிலத்தை இரண்டாக பிரிக்க சொல்லும் போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, மாநிலத்தை இரண்டாக பிரிக்க முடியாது என்று கண்டித்த பிறகு வன்னியராக இருக்கின்ற நாம், வன்னிய உணர்வோடு இருக்கின்ற நாம் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கலாமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. வன்னியன் முதலமைச்சராவதற்கு தான் தமிழகத்தை இரண்டாக பிரிக்க சொல்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள் என்று இந்த அம்மையார் சொன்னார். இந்த அம்மையார் சொன்ன பிறகும் வன்னியன் முதலமைச்சராக கூடாது என்பதற்காக தமிழகத்தை இரண்டாக பிரிக்க கூடாது என்று எல்லோரும் கண்டித்தார். நெடுமாறன் கூட கண்டித்தார். அதைதான் இந்த மேடையின் வாயிலாக நான் ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பத்திரிகையாளர்கள் ரொம்ப காலமாக ஆவலாக பேசுகிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழை பற்றி ஐயா அவர்கள் பேசுவார்களா என்று. நீங்கள் ஈழத்தமிழரை பற்றி பேசவே கூடாது. ஈழத்தமிழன் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அங்கிருக்கின்ற தமிழன் பார்த்துக் கொள்வான். இன்னும் வன்னியன் வாழவில்லை, வன்னியனை வாழ வைத்து விட்டுதான் தமிழரை பற்றி பேச வேண்டும் ஐயா அவர்கள்.
நாங்களே வாழாமல் இருக்கின்றோம். தமிழன் வாழ்ந்தால் என்ன, வாராட்டி என்ன? எங்களுக்கு எங்களை வாழ வைத்து விட்டுதான் இனி தமிழனை பற்றி ஐயா அவர்கள் பேச வேண்டும். நாங்கள் உங்கள் காலத்தில் ஆண்டே தீர வேண்டும். அதற்கு நாங்கள் ஒன்று கூட தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியில் உள்ள வன்னியரும் சிந்திக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. வட தமிழ்நாடு என்பது என்ன? தருமபுரி ஒகேனக்கலில் காவேரி உள்ளே வருகிறது. அந்த காவேரி பூம்புகாரி வந்து கலக்கிறது. இந்த காவேரிக்கு வடக்க முழுவதும் வண்டியதா இருக்கான். இதுல இன்னொரு ஒருத்தன் கண்டிச்சான். என்ன கண்டிச்சான்? திருமாவளவன் கண்டிக்கிறான். ஏன் ரெண்டா பிரிக்க கூடாது? ஏன் கண்டிக்கிறான்? அவன் ஒரு தடவை பேசியிருக்கான். ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கின்றோம், எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னான். அப்படி மிக பெரும்பான்மையாக வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இதை இரண்டாக பிரித்தால் நீ முதல்வரா வந்துட்டு போய, வன்னியருக்கு முதல்வர் நீனே வா முதல்வரா, அப்ப ஏன் பிரிக்க கூடாதுங்கிற தெரியுது தெளிவா. இன்னொன்னு ஐயா சொன்னாங்க செஞ்சிக்கு மாநாட்டில், நான் தமிழ்நாட்டை தான் இரண்டா பிரிக்க சொன்னேன், அதிமுக கட்சியை தடை செய்ய சொல்ல. வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ரெண்டா இருந்தா வட தமிழ்நாட்டிலே அதிமுக இருக்கும், தென் தமிழ்நாட்டிலே அதிமுக இருக்கும். ஆக அதிமுக மிகப்பெரிய கட்சி, எங்கள் யாருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஆணவத்தோடு பேசுகின்ற இந்த அம்மையார் இங்க ஒரு முதல்வர் வரலாம், அங்க ஒரு முதல்வர் வரலாம். இங்க ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கலாம், அங்க சின்னம்மா சசிகலா அங்க முதலமைச்சரா இருக்கலாம். இருக்க கூடாதா? நம்ம தான் வர போறோமா? ஆக தெளிவாக தெரிகிறது, வட தமிழ்நாட்டை பிரித்தால் வன்னியன் தான் முதலமைச்சராக வருவான் என்று. இதை தெரிந்து கொண்டு என்ன நினைக்கிறார்கள்? வரக்கூடாது என்று. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நாங்க பெரும்பான்மை என்பதை எப்படி நிரூபிக்கிறோம்? வருஷத்துக்கு 2 மாநாடு, சித்திரை மாசம் மகாபலிபுரத்தில், ஆடி மாசம் பூம்புகார்ல. 2 இடத்துல அங்கேயும் லட்சக்கணக்கான இளைஞர் கூடுறோம், இங்கேயும் லட்சக்கணக்கான பெண்கள் கூடுறோம். இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2 மாநாடு எந்த அரசியல் கட்சியா நடத்த சொல்லு, இல்ல எந்த ஜாதியா நடத்த சொல்லு பார்ப்போம். முடியுமான்னு பாரு. 2 மாநாடு முடியாது. ஏனென்றால் மிக பெரும்பான்மை ஜாதி வன்னியனால தான் நடத்த முடியுது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமது தேவர்குல தலைவர் வந்திருக்கின்றார். தென் தமிழ்நாட்டை பிரிப்பதை ஆதரித்த ஒரே தலைவர் தான். ஏனென்றால் நடக்கிறது உண்மை. வடக்க வன்னி ஆளுவான், தெற்க தேவர் ஆளுவான். அதான் நடக்கும். ரெண்டா பிரிச்சா வேற எவனும் ஆள முடியாது. இதுதான் நடக்கும். இது நடக்க கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு பிரிக்க கூடாது. ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருந்தீங்க, இந்த அரசியல் கட்சி தலைவர்களால் சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புத வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்க கூடாது என்று. இனிமேல் இந்த வன்னியர்கள் வேற கட்சியில இருக்கலாமான்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு பண்டார வன்னியன் நாடகத்தை நடத்தி காட்டினோம். மறைக்கப்பட்ட வரலாறு, உண்மையிலே மறைக்கப்பட்ட வரலாறு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு படம் எடுத்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனின் முதல் தளபதி வெள்ளையத்தேவன் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு களத்திலே வீரமரணம் அடைகிறான். வெள்ளையத்தேவன் சண்டையிட்டு களத்திலே வீரமரணம் அடைந்தவுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளக்காரனோடு சண்டை செய்யவில்லை. பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து புதுக்கோட்டை மகாராஜாவிடம் தஞ்சம் புகுந்தான். தேடி பிடித்து வெள்ளக்காரன் தேடி பிடித்து புளிய மரத்தில் தூக்கிலிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மனை. அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படம் எடுப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒரு கம்மாள நாயுடு, படம் எடுத்தவனும் ஒரு கம்மாள நாயுடு. ஆனால் பாயும்புலி பண்டாரவன்னியனை இங்கு காட்டினோம். பண்டாரவன்னியன் சாவதற்கு முன்பு களத்திலே வீரத்தோடு போராடி வீர மரணம் அடைந்தவள் குருவிச்சின் ஆட்சியார் அம்மையார் என்பவர் ஒரு வீர வன்னியச்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஈழத்தில் வன்னி பகுதியில் முதலில் ஆயுதம் ஏந்திய ஒரு பெண் புலி ஒரு வன்னியச்சி என்பதை வரலாறு மறைக்க முடியாது. அதை தான் காட்டினோம். அதன் பிறகு பண்டார வன்னியனும் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு வீர மரணம் அடைகிறான். அப்படிப்பட்ட வீரனின் படம் எடுக்கவில்லை. ஏனென்றால் திட்டமிட்டு சினிமா துறையால் நாம் சீரழிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நமது இளைஞரின் நிலைமை என்ன? போன மாநாட்டில் குடித்து விட்டு வரக்கூடாது என்று சொன்னோம். மீண்டும் அந்த நிலைமை இருக்கின்றது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால்,
எதற்கு சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் தெளிவாக இல்லை என்றால் வாழ முடியாது. இன்றைக்கு நமது இளைஞர்கள் நிலைமை ரசிகர் மன்றத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். சினிமா நடிகனுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சினிமா நடிகன் என்ன செஞ்சா உங்களுக்கு? சினிமா நடிகன் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தான் அந்த ஜாதிக்கு. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கியவர் யார்? காளியன் ரத்தனம் என்ற ஒரு வன்னியர் நடிகர். ஆனால் அந்த புரட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை. இன்றைக்கு சிவாஜி கணேசன் சொன்னார், செவ்வாழியர் விருது வாங்கும் பொழுது, இந்த செவ்வாழியர் பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் அல்ல, இது என்னை உருவாக்கிய சின்ன பொன்னுசாமி படையாட்சிக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் என்று சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ராசு படையாட்சி என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த படத்தை கதை எழுதிட்டு போய் நம்ம டைரக்டர் பாரதி கேட்கிறான், இதுல நடிகன், தமிழ்நாட்டு நடிகன் எவனுமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன் நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இது ராசு படையாட்சின்னு இருக்கு, நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப ராசு படையாட்சி என்ன தீண்டத்தகாத ஜாதியா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொங்கு கவுண்டர் பேரன், தேவர் மகன், இந்த மாதிரி பல படங்கள் நடிக்கிறார்கள். இரணி என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட படத்தில் கூட நடித்திருக்கிறார்கள். ஆனால் ராசு படையாட்சி படத்தில் யாரும் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ராசு படையாட்சி படத்தில் தமிழ்நாட்டு சினிமா தமிழ்நாட்டு நடிகர்கள் யாரும் நடிக்கவில்லை. கேரளாவில் இருந்து ஒரு மலையாள நடிகர் மம்புட்டி வந்து நடிக்கின்றான். ஆனால் நாம் இங்கு இருக்கின்ற நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமது உடம்பில் வன்னிய ரத்தம் ஓடுகிறா என்று நீங்கள் கொஞ்சம் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? விஜயகாந்துக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான். இங்க பார்த்தாலும் கொடி ஏத்துறான். விஜயகாந்த் ஒரு கொடி ஏத்துறான். என்ன சொல்றான்? வருங்கால முதல்வரே போஸ்ட் போட்டு அடிக்கிறான். போடு, விஜயகாந்த் நாயுடுக்கும் ஒரு தடவை ஓட்டு போடு. ஓட்டு போடுற ஜாதியா இரு. ஏன் சொல்றேன்னா, இந்த விஜயகாந்த் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவன். ஆந்திராவில் தி கிரேட் நாயுடு என்ற ஒரு படத்தில் விஜயகாந்த் நடிக்கிறான். அந்த விஜயகாந்த் இங்க நான் ராசுபடை ஆட்சி படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு வன்னியர் உணர்வு இருக்கிறதா என்பதை நமது சமுதாய இளைஞர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடி விஜயகாந்த் கேட்கிற, நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்ட அன்னை இந்திரா காந்தி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, காமராஜர் வாழ்கன்னு அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. நீ வாழ்ந்தியா? நீ வாழ்ந்தியான்னு சிந்திச்சுப்பார். திமுக கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்ட அண்ணாதுரை வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு போட்ட அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ வாழ்ந்தியா? சிந்திச்சு பாரு. அண்ணா திமுக கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்ட ஜெயலலிதா வாழ்க, சின்னம்மா சசிகலாவும் வாழ்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ வாழ்ந்தியான்னு சிந்திச்சு பாரு. ஆனால் 1980 வன்னியர் சங்கத்தை கொடியை பிடித்துக் கொண்டு வன்னியர் சங்கம் வாழ்க, டாக்டர் ஐயா வாழ்க என்று சொன்ன பிறகுதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இதைதான் சொல்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், தமிழகத்தை இரண்டாக பிரித்தால் தான் வன்னியன் முதல்வராக வர முடியும் என்று. அது தப்பு. தமிழகம் ஒன்றாக இருந்தாலே வன்னியர்கள் மத்தியில் ஒற்றுமை வந்தால் போதும், வன்னியர்கள் முதலமைச்சராக வர முடியும். 100 தொகுதியில் வன்னியர் 70% பேர் இருக்கிறார்கள். ஆனால் 30% பேர் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் மீதமுள்ள 40% பேர் அனைத்து அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள். அன்றைக்கு நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று. நீங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும், வன்னியர் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் என்று சொல்ல வேண்டும். திமுக வன்னியன் கேட்பான், காங்கிரஸ் வன்னியன் கேட்பான், அண்ணா திமுக வன்னியன் கேட்பான். அது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி என்று? காங்கிரசுக்கு வன்னியன் ஓட்டு போடுகிறோம், வன்னியனை முதல்வர் ஆக்குவோம் என்று அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரா? உத்தரவாதம் கொடுப்பாரா? சொல்லுங்கள். வன்னியன் அத்தனை பேரும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவோம். இல்லை, திமுகவிற்கு ஓட்டு போடும் வன்னியன் அத்தனை பேரும் ஒரு வன்னியனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று திமுகவில் உள்ளவர்கள் உத்தரவாதம் கொடுப்பார்களா? சொல்லுங்கள். திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். இல்லை, அண்ணா திமுகவுக்கு வன்னியர் அத்தனை பேரும் ஓட்டு போடுவோம், அண்ணா திமுகவில் உள்ள தலைவர்கள் ஒரு வன்னியனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள், போடுவோம். ஆக யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆக வன்னியனை முதலமைச்சராக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயாவும் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது.
அதனால் தான் வன்னியன் ஆள வேண்டும் என்றால், வன்னியன் வாழ வேண்டும் என்றால் வன்னியன் ஆள வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்து விட்டோம். நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவர் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், தேவரை தெய்வமாக வணங்குகிறார்கள். அனைத்து அரசியல் கட்சியில் உள்ள தேவர்களும் தேவர் படத்தை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நாடார் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், அனைத்து அரசியல் கட்சியில் உள்ள நாடார்களும் காமராஜர் படத்தை வைத்திருப்பார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், அனைத்து தாழ்த்தப்பட்ட அரசியல் கட்சியில் உள்ளவர்களும் அம்பேத்கர் படத்தை வைத்திருப்பார்கள். அவர்களை கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் சமுதாயத்தை வாழ வைத்த தெய்வங்கள் இவர்கள், எங்கள் சமுதாய தலைவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை வாழ வைத்த தெய்வம் இன்றைக்கு டாக்டர் சி ராமச்சந்திரா கல்லூரியில் 47 லட்சம், அண்ணாமலை கல்லூரியில் 26 லட்சம். இந்த பணத்தை கொடுத்து படிப்பதற்கு தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலும் வன்னியனுக்கு தகுதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு 100க்கு மேற்பட்டவன் வன்னிய சமுதாயத்தில் டாக்டராக படிக்கிறான் என்றால் ஐயா அவர்களால் போராடி வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டினால். ஆனால் நாம் ஐயாவின் படத்தை எத்தனை பேர் வைத்திருக்கின்றோம்? வன்னிய சங்கத்தில் வன்னியரும் பாட்டாளி மக்கள் வன்னியரும் வச்சிருப்போம். திமுக வன்னியன், அதிமுக வன்னியன், காங்கிரசில் வன்னியன் உள்ள வன்னியன், இந்த இடஒதுக்கீட்டு அனுபவிக்கின்ற வன்னியன் ஐயாவின் படத்தை வீட்டில் வைத்திருக்கிறான் என்று பார்த்தால் இல்லை. மனசுல வச்சிருக்கான், நம்மளை வாழ வச்சது ஐயா தான். வீட்டில் வைக்கிற அளவுக்கு உணர்வு அல்ல, பயம். அதை தான் சொல்கிறோம், உங்களுக்கு உணர்வு வர வேண்டும். எல்லா ஜாதிகளுக்கும் உணர்வு வரவில்லை, ஜாதி வெறி வந்திருக்கின்றது. ஆனால் நமக்கு இன்னும் உணர்வு வரவில்லை. எல்லா ஜாதிக்கும் சரியான தலைவர் கிடைக்கவில்லை, அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் சரியான தலைவர் நமக்கு கிடைத்தும் நாம் இன்னும் ஒற்றுமையாகாமல் இருக்கின்றோம். இதை தான் சொல்கிறோம். இன்றைக்கு இந்த ஜாதி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டார், ஒரு மாவட்டத்தில் ராஜேந்திரன் பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா ராஜேந்திர சோழன் மேல் தாம் புள்ள வாழ்வான்னு ராஜேந்திரன் பேர் வைக்கிறது. இவன் எங்க ராஜேந்திர சோழன்? நஞ்சியும் புஞ்சியும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மண்ணுன்னு பேசினாங்க. இங்க என்ன இப்ப விளையாடுது? பஞ்சம்தான் தலைவிரிச்சு ஆடுது, காவேரியில தண்ணி இல்லாம. இன்றைக்கு காஞ்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா ஏழுமலை வச்சிருப்பாங்க. நமக்கு சாமி பக்தி அதிகம். திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருந்து போறோம். ஊர்ல இருக்க மதுரை வீரனுக்கெல்லாம் கெடா வெட்டுறோம். அது சாராயம் குடிக்கிறோம் இல்லையா, சாராயம் வச்சு படைக்கிறோம், சுருட்டு வச்சு படைக்கிறோம். எந்த பாப்பானும் அழகு குத்திக்கிற அருகண்டங்காடி போட்டுக்கல. எந்த பாப்பாத்தையும் சாமி வந்து ஆடல. நம்ம கும்பலையெல்லாம் காளி அத்தா மாறி அத்தான் ஆடுது. ஏன்? இந்த சாமியாவது இந்த ஜாதியை வாழ வைக்காதா என்றுதான் நாம் நினைத்தோம். ஆனால் இந்த சாமி கூட இந்த ஜாதியை வாழ வைக்கவில்லை. இந்த ஜாதியை வாழ வைத்த தெய்வம் நமது இனமான காவலர் டாக்டர் ஐயா அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதை தான் சொல்கிறேன். வன்னியனாக இருக்கின்ற நாம் ஐயாவின் படத்தை வீட்டில் வைக்க வேண்டும், அதுவும் பூஜை அறையில் வைக்க வேண்டும். வன்னியன் அவன் தான் வன்னியன். இந்த சமுதாயத்தை வாழ வைத்த டாக்டர் ஐயா. இன்றைக்கு என்ன நிலைமை? அச்சயன் வீட்டுக்கு இறந்த பிறகு ஐயா சென்றார். அந்த வீடு வந்து ஒரு இவ்வளவு பெரிய அழகம். அந்த வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு உட்காந்துதான் ஐயா உள்ள போனாங்க. ஏன் நிக்க முடியல. ஒரு பக்கம் அடுப்பு, ஒரு பக்கம் எல்லா ஜாமான் போட்டு ஐயா கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகுறாங்க. எனக்கு கூட ஒன்னும் புரியல. என்னையா ரொம்ப இதாயிட்டீங்கன்னு கேட்கறது. என்ன சொன்னாங்க? அச்சயன் இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற குடிசையில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இதை எந்த அரசியல் கட்சி தலைவன் எழுதியிருக்கின்றான், பத்திரிகையில் கேட்டிருக்கிறான். இந்த சமுதாயத்தை நாம் எப்பொழுது வாழ வைக்க போறோம், இதை பற்றி யார் சிந்திச்சிருக்கான்? இந்த அச்சயன் இருக்கிற அந்த அச்சயன் இன்றைக்கு வண்டிய சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நடத்திய ஒரு மாநாடை கூட விடவில்லை. டெல்லி மாநாடு வரைக்கும் கலந்து கொண்டவர். அப்படிப்பட்ட அச்சயன் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். கொலை செய்தவன் யார் என்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இதை பார்த்துவிட்டு ஐயா அவர்கள் கலங்கினார்கள். இப்படிப்பட்ட உணர்வோடு ஐயாவிற்காக, இந்த சமுதாயத்திற்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். இவர்களை எல்லாம் நாம் எப்பொழுது வாழ வைக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை என்று மிகவும் ஐயா அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனால் இந்த கட்சியின் நிலைமை என்ன? இன்றைக்கு பத்திரிகையாளர் அவரோடு பார்த்தார்கள். நமது பேராசிரியர்கள் சூசமாக ஒன்றை சொன்னார்கள். நீங்கள் எல்லாரும் ஐயாவின் தலைமை ஏற்க வேண்டும் என்று சில சலசலப்புகளை வைத்து சொன்னார்கள்.
நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு ஐயாவின் பின்னால் தெளிவாக இருக்கின்றோம். உங்களிடம் ஆதாயம் பெற்றுக்கொண்ட ஒரு சிலர்கள் செய்கின்ற அந்த நடவடிக்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றோம். இன்றைக்கு ஐயா அவர்களை நாங்கள் சொல்கிறேன், இந்த மேடையின் வாயிலாக சொல்கிறேன். இந்த மேடையின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், டாக்டர் ஐயா அவர்களே, தேர்தலில் நான் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் உங்களுக்கு நான் தளபதியாக இருந்து கடைசி வரைக்கும் போராட தயாராக இருக்கின்றேன். எனக்கு தேர்தலில் நிற்க வேண்டிய வாய்ப்பு இனி தேவையில்லை. நீங்கள் அது எனக்கு தர வேண்டாம். ஏனென்றால் ஒரு நோக்கம். இங்கு பார்த்தேன் பத்திரிகைக்காரர்களை, இங்கு அழகான நிகழ்ச்சிகள், லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடுகிறது. இதை பார்க்கவில்லை பத்திரிகைக்காரர்கள். உற்று உற்று கவனித்தார்கள் மேடையை. எதற்காக கவனித்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு என்ன சொல்கிறேன் என்றால், டாக்டர் ஐயா அவர்களே, என்னை போன்ற இன்னும் இளைஞர்கள் எந்தவித ஆசையும் இல்லாமல் உங்கள் பின்னால் வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தை வாழ வைத்தே தீர வேண்டும் என்று கண்ணன் போல் அச்சயன் போல் இன்னும் லட்சக்கணக்கான தொண்டன் இதற்காக உங்களுக்காக உயிரை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் எழுதியிருந்தோம். யார் கேட்டாலும் பரவாயில்லை, ஒரு கொள்கையை ஒரு கோரிக்கையாக வைத்து டாக்டர் ஐயா அவர்கள் கேட்டுவிட்டால் அதை நிறைவேற்றி விடுவார். அதனால் தமிழகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் ஐயா அவர்கள். கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவார் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அதை தான் சொல்கிறோம். இன்றைக்கு வன்னியர்களாக இருக்கின்ற நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த மாநாடு அனைத்து தொகுதியிலும் வன்னியர்கள் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்த தயாராக இருக்கின்றோம். அந்த வாழ்வுரிமை மாநாட்டை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும். ஒவ்வொரு வன்னியர் கிராமத்திலும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் நம்மை புறக்கணித்ததை பற்றி சொல்ல வேண்டும். நாம் ஏமாற்றப்பட்ட நிலைமையை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஐயாவின் காலத்தில் நாம் ஆளவில்லை, வாழவில்லை என்றால் இனி இது போன்ற ஒரு தலைவர் 100 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு கிடைக்கின்ற சாத்தியமில்லை. இந்த உண்மைகளை நமது சமுதாய மக்களுக்கு சொல்லி ஐயாவின் காலத்தில் நாம் ஒன்று சேர வேண்டும். அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு வன்னிய முதலமைச்சரை அமர்த்த வேண்டிய வெறி ஒவ்வொரு வன்னியனுக்கும் வர வேண்டும். பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி நம்மை மறித்தாலும் குறித்து இந்த நாட்டை நாம் ஆளுவோம் என்ற நோக்கத்தோடு நாம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.